முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். எனவே அவருடைய மனு நேற்று தினம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அத பத்திரிகையினுடைய தலைப்பு இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஜனபதி மஹிந்தගේ ආරක්ෂාව ගැන ரகசிய வார்த்தாவாக நீதிபதி அதிகரணையற்ற எதிரிபத் கராய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தனுடைய பாதுகாப்பு தொடர்பான ரகசிய அறிக்கை ஒன்றை சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். ஆரக்ஷாவ இல்லு மஹிந்தகின் பெட்சம் விபாகேட்ட நொகநேம பிரதிக்ஷேப்ப என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பாதுகாப்பு கோரிய மஹிந்தவினுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக இன்று தினம் மத பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல் இன்றைய மௌபிய பத்திரிகையும் பிரதான தலைப்பாக அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆரக்ஷாவ அடுக்குறியிட்ட இறைவ மஹிந்தகி பெட்சம் ஜேஸ் அதிகரணையின் இவத்தட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். பாதுகாப்பு குறைக்கப்பட்டதுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருக்கிறது. பாதுகாப்பு கோரிய மஹிந்தவின் மனு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி, உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி வாதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இன்று தினம் அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே அதில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே மீளப்பெறப்பட்ட தனது பாதுகாப்பு பிரிவை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை கேட்காது தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பான விடயங்களை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னர் நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சுரசேன, அச்சல வெங்கப்பள்ளி மற்றும் மஹிந்த சமயவர்தன் ஆகிய மூவர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசியலமைப்பின் 17 மற்றும் 126வது உறுப்பினர்களுக்கு அமைய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோடு சட்டத்தரணி அனுராத செனரத் வேரகொட அதனை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் சட்டமா அதிபர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள், அமைச்சரவை செயலாளர் WMDJ பெர்னாண்டோ, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கோந்தா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன, ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்கள் குறித்த ஆராய அமைச்சரவையில் அமைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்களான ஓய்வு பெற்ற நீதியரசர் சித்திரி டி திசாநாயக்கம், ஜயந்த சி.டி. புழுமுள்ள ஆகிய 29 பேர் இதில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இம்மனு மீதான பரிசீலனைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போது மனுதாரருக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மன்றில் பிரசன்னமாகி வாதங்களை முன்வைத்தார். தனது சேவை பெறுநர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரப்பிரசாதங்களை மீளப்பெறும் நோக்குடன் உயர்நீதிமன்றத்திடம் வரவில்லை எனவும் அவரது உயிர் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளவே வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். 30 வருட யுத்தத்தை முடிவு கொண்டு வர தனது சேவை பெறுநர் மிக பெரும் பங்களிப்பை செய்து அந்த நடவடிக்கைகளுக்கு தலைமை வகித்ததாகவும் அதனால் தமிழீழ விடுதலை புலிகளில் மிக பெரும் இலக்காக இவர் இருப்பதாகவும் இதன் காரணமாக இந்த சந்தர்ப்பத்தில் அவரது உயிருக்கு மிகவும் பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஜனாதிபதி அலி சப்ரி அவர்கள் வாதிட்டிருக்கின்றார். இதன்போது உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மஹிந்த ராஜபக்சவின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் தொடர்பில் மனுதாரிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அலி சப்ரி, எனது சேவை பெறுநருக்கு 200 சேவை பெறுநருக்கு 203 பேரை கொண்ட பாதுகாப்பு குழு ஒன்று பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அதனால் கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியோடு அந்த பாதுகாப்பு 60ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பாதுகாப்பு வழங்கும் அனைவரும் போலீஸ் உத்தியோகத்தர்கள். அதே நேரம் இந்த 60 பேரின் சேவை நேரத்தோடு சேர்த்து பார்க்கும்போது ஒரு நேரத்தில் 6 அல்லது 7 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து தொடர்ந்தும் வாதங்களை முன்வைத்த அவர், அண்மையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தற்போதைய ஜனாதிபதி எனது கட்சிக்காரனின் பாதுகாப்பை 60 பேராக குறைத்ததையும் அதிகமாக முன்னுமுடுத்துக் கொண்டிருந்ததால் அதையும் நீக்குவதாக எச்சரித்தார். உண்மையில் இது பாதுகாப்பு தொடர்பாக அத்தகைய முடிவுகளை எடுக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பிரபுக்களின் வரப்பிரசாதம் தொடர்பில் தேடி பார்க்க ஓய்வு பெற்ற நீதியரசர் சித்ரியினுடைய கீழ் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. எனவே அந்த குழு எனது சேவை பெறுநரிடம் இருந்தும் அவதானிப்புகளை
பெற்றிருக்கிறது. எனினும் அந்த குழுவுக்கு பாதுகாப்பு தொடர்பிலான தீர்மானம் எடுக்க எந்த அதிகாரமும் இல்லை. அதற்கான குழுவும் அதுவல்ல. எனவே சேவை பெறுநரின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானிக்க முன்னர் அவரது பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் கருத்துக்கள் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. முறையான பாதுகாப்பு மதிப்பீடுகள் எதுவும் இல்லாமலேயே தன்னிச்சையாக இந்த எனது சேவை பெறுநரின் பாதுகாப்பு அகற்றப்பட்டிருக்கிறது. குடிமகனின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து விடயங்களை முன்வைத்த ஜனாதிபதி அலி சப்ரி அவர்கள் அண்மையில் நீதிமன்றில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பாதுகாப்பு குழு தலைவன் கனைமுல்ல சஞ்சீவுக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான பின்னணியில்தான் அவரது கொலை நடந்திருக்கிறது. சட்ட ரீதியிலான அரசுக்கு எதிராக இருந்த இரு தடவைகள் கலகம் செய்த ரோஹண விஜயவர்தனவின் குடும்பத்தினர் கூட 3% பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், பொருளாதார நெருக்கடி நிலைமை ஆகியவற்றின் போதும் முன்கூட்டியே தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்காமையால் ஏற்பட்ட நிலைமைகளுக்கு நாம் முகங்கொடுத்திருக்கின்றோம். ஏதேனும் ஒன்று நடந்துவிடும் பின்னர் மரண பரிசோதனை செய்வதில் எந்த பயனும் இல்லை. எனவே இந்த முறையான மதிப்பீடுகளும் இன்றி எனது சேவை பெறுநரின் பாதுகாப்பை குறைக்க எடுத்த நடவடிக்கை ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக தீர்மானிக்க வேண்டும் என வாதிட்டிருக்கின்றார். இதனிடையில் பிரதிவாதிகளுக்காக மன்றில் ஆஜராகிய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட மேலதிகாரி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபிஹிரதரணி ரோஹந்த அபேசூரிய மனுதாரனின் பாதுகாப்பை குறைப்பது குறித்த தீர்மானம் பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுக்கும் நிபுணர்களின் குழுவின் பரிந்துரைக்கமைய முன்னெடுக்கப்பட்டது என வாதிட்டிருக்கின்றார். இந்த சிறப்பு நிபுணர் குழு ஒழுங்கமைக்கப்பட்டது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானி, அமைச்சர்கள் பாதுகாப்பு பிரிவின் பிரதானி, போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் பிற பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த நிபுணர் குழுவில் உடங்குகிறார்கள். எனவே இந்த நிபுணர் குழு கடந்த 2015 முதல் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்த குழுவாகும் என்பதாக சுட்டிக்காட்டி இருந்தார். கடந்த 2020 ஆண்டு மனுதாரர் பிரதமராக பதவியேற்ற போது அவரது பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்ததும் இந்த குழுவாகும். அவர்கள் காலத்துக்கு காலம் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரபுக்களின் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்து வருகிறார்கள். இங்கு எந்த ஒருவரையும் விசேட நபராக கருதுவதில்லை, அப்படி பார்க்கவும் முடியாது. நபர்களை இலக்காக கொண்டும் இதனை செய்ய முடியாது. எனவே இங்கு எந்த அடிப்படை உரிமையும் மீறப்படவில்லை என சிரேஷ்ட மேலதிகாரி சொலிசிட்டர் ஜெனரல் ரோஹந்த அபேசூரிய வாதங்களை முன்வைத்து மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்குமாறு கோரினார். இதனையடுத்து விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர் பிரீத்தி பத்ம சுரசேன தலைமையிலான மூவர் கொண்ட அமர்வு மனுவை விசாரணைக்கு ஏற்கும் அளவில் எந்த விடயங்களும் வெளிப்படவில்லை எனவும் அதனால் மனுவை விசாரணைக்கு ஏற்காது தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். முன்னதாக முறையான பாதுகாப்பு மதிப்பீடு எதுவும் செய்யப்படாமல் தனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அலுவலர்கள் குழுவிலிருந்து 60 அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏனைய அனைவரும் நீக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மனுவூடாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். தற்போதைய சூழலில் தனது பாதுகாப்புக்காக ஆயுதமேந்திய பாதுகாப்பு வீரர்கள் எவரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். கிட்டத்தட்ட 3% நீடிக்க போரை முடிவு கொண்டு வந்த வழிவகுத்துதான் பயங்கர அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மனுவூடாக உயர்நீதிமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வந்திருந்தார். எனவே பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதாக மூலம் தனது அடிப்படை மனித உரிமை மீறியிருப்பதாகவும் தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் உயர்நீதிமன்றத்தை கோரியிருந்தார். இதனை விட தனக்கு எதிரான அச்சுறுத்தல் குறித்து உயிர் மதிப்பீடுகளை முன்னெடுக்க பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவாக அவர் உத்தரவு ஒன்றை கோரப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறு இருக்கதான் தற்போது அவருடைய அந்த மனு முழுமையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்று தினம் சட்டமா அதிபர் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை மையப்படுத்தி அறிக்கை ஒன்றையும் ரகசிய அறிக்கை ஒன்றையும் நேற்று நீதிமன்றில் ஆஜர் செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இப்போது அவருடைய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினால் என்பது இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இணைய பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாகவும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.